எப்பவுமே உடம்பு சோர்வா இருக்கு, மசில் பெயின் இருக்கு, டென்ஷன் ஆகுது, தூக்கம் வரல, ஸ்ட்ரெஸ் ஆகுது, சீக்கிரமாவே சிக்காய்கிட்டே இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? அப்ப இது விட்டமின் டி டெஃபிஷியன்சி தான். நம்ம உடம்புல ஸ்லீப் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு, பிரெயின் ஃபங்க்ஷனை ஆக்டிவேட் பண்றதுக்கு, எதிர்ப்பு சக்தியை மெயின்டைன் பண்ண கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் மசில் அண்ட் போனுக்கு கொண்டு போகிறது தான் இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சியோட வேலை. ஸோ இது கம்மியாகிறப்ப தான் நம்ம உடம்புல ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நேச்சுரலா விட்டமின் டி வந்து ஃபுட்ல எதுல இருக்குன்னா ஃபிஷ், எக் அண்ட் போர்ச்சிஃபைடு சீரியல்ஸ்ல இருக்குங்க. நேச்சுரலா நம்ம சன்லைட்ல இருக்கிற யூவிபி ரேடியேஷன் வழியா நம்ம ஸ்கின் அப்சார்ப் பண்ணி 70 கொலஸ்ட்ரால் ஆக்டிவேட் ஆகி விட்டமின் டியை சிந்தசிஸ் பண்ணுது. ஸோ டெய்லி மார்னிங் 10 AM to 12 PM வரை நம்ம சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகுறது ரொம்ப நல்லது. விட்டமின் டி ஸ்ட்ராங்கா கிடைக்கும். நம்ம உடம்புக்கு 600 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் ஆஃப் விட்டமின் டி வந்து தேவைப்படுது. ஸோ நார்மல் பீப்புள் 80% ஆஃப் பீப்புளுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு. ஸோ 100க்கு 30 கீழே இருந்துச்சு அப்படின்னா இன்சஃபிஷியன்சி, 10க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாவே நம்ம டேமேஜ் ஆயிருக்கும்னு அர்த்தம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்ல சொல்றேன். ஸோ நம்ம சன் ஹாஸ்பிட்டல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வீடியோவை பாருங்க.